விஷ்ணு புராணத்தின் 6வது அம்சம். இந்த கலியுகம் ஏன் தீய யுகம்னு சொல்றோம்னு யோசிச்சு பார்த்தோமா? ஏன் இதுல இவ்வளவு தீமை வந்தது அப்படின்னா, முதல் யுகம் கிருத்த யுகம் இருக்கு இல்லையா, அதுல அசுரர்கள் தங்களுடைய அசுர லோகத்துலதான் இருப்பாளே ஒழிய இந்த பக்கம் மக்களை துன்புறுத்த மாட்டா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைனாலும் அது அந்த லோகத்தோட முடிஞ்சு போயிடும். மனிதர்களுடைய இன்வால்மெண்ட்ங்கிறதே இருக்காது. அதனால மனிதர்கள் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருப்பா. அப்ப கிருத்த யுகத்தின் இயல்பு, அசுரர்கள் அவன் இடத்துல மட்டும் இருப்பான், தேவர்கள் அவ இடத்துல இருப்பா, மனிதர்கள் அவ இடத்துல இருப்பா. ஒருவேளை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தாலும் அது நம் மனித உலகத்தை பாதிக்காது. ஆனா அடுத்த திரேதா யுகம் வருது பாருங்க, இப்ப அசுரர் அரக்கர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் வாழும் பகுதி நோக்கி வர ஆரம்பிப்பா. அதான் பாரத தேசத்துல நாம இருக்கோம்னா, இலங்கையில ராவணன் வந்தான். எந்த யுகம் அது? திரேதா யுகம். பக்கத்துல வந்துட்டான். தண்டகாரண்யத்துல முனிவர்கள் தபஸ் பண்றான்னா, பக்கத்துல ஜனஸ்தானத்துல கரண், தூஷணன், திரிசிரஸ்னு அரக்கர்கள். அப்போ இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, மனிதர்களுக்கு பக்கத்துல குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பா. அது திரேதா யுகம். அப்ப அசுரர்கள் தள்ளி நிற்பது கிருத்த யுகம், அவ பக்கத்துல குடைச்சல் கொடுப்பது திரேதா யுகம். துவாபர யுகத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே சொந்தக்காரன் நண்பன் அசுரர்கள்லாம் வந்துருவானா. அதான் நேத்து பார்த்தோமே, கலி அசுரன் துரியோதனனாக வந்தான், சகசிர கவச்சன் கர்ணனாக வந்தான். இப்ப இந்த துரியோதனன் கர்ணன்லாம் பாக்கிறதுக்கு ராவணன் மாதிரியோ ஹிரண்யாக்ஷன் மாதிரியோ இரண்யன் மாதிரியோ இருக்க மாட்டான். துரியோதனனும் கர்ணனும் நம்மை போல சாதாரண மனிதர்கள், நீங்களும் நானும் எப்படி இருக்கோமோ நம்மை போலவே இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அசுரன் இருப்பான். அப்ப துவாபர யுகத்துல அவங்க நம் குடும்பத்துக்குள்ளேயே விடுகிறார்கள். கலியுகத்துல அசுரர்கள் வெளியில இருக்க மாட்டாளாம், நம்ம மனசுக்குள்ள வந்துருவாளாம். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க குறைஞ்சுட்டே வருது. கிருத்த யுகத்துல வேறு உலகில் இருந்தார்கள், திரேதா யுகத்துல பக்கத்து ஊரில் இருந்தார்கள், துவாபர யுகத்துல நம் வீட்டுக்குள்ளேயே வந்தார்கள், கலியுகத்துல நம்ம மனசுக்குள்ள நுழைஞ்சுடுறோம். அதனாலதான் கலியுகத்துல வெளியில யாரும் அசுரன்னு கிடையாது, நம்ம மனசுக்குள்ளதான் அசுரன், அரக்கன், எல்லா ஈவில் தாட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம ஒத்தத்தருடைய மனசுக்குள்ள இருக்கும். அதனாலதான் கலியுகத்துல பெருமாள் பெருசா அவதாரம்னு எடுக்கிறது இல்லை. இப்ப வெளியில ஒரு ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இருக்கான்னா அவனை வதம் பண்ண பெருமாள் அவதாரம் பண்ணுவார். வெளியில ராவணன் இருக்கான்னா அவனை வதம் பண்ண அவதாரம் பண்ணுவார். வெளியில கம்சன் இருக்கான், சிசுபாலன் இருக்கான்னா வதம் பண்ண அவதாரம் பண்ணுவார். ஆனா இப்போ ராவணன், இரணியன், கம்சன், சிசுபாலன் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எங்க இருக்கா? நம்ம மனசுக்குள்ள இருக்கா. அப்ப இதுக்கு பெருமாள் வெளியில எக்ஸ்டர்னலா அவதாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்பதால் தான் கல்கி வரை இடையில கலியுகத்துல அவதாரம்னு பெருசா எதுவுமே கிடையாது.